என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலை வந்து மக்கள் மத்தியில் உருவாகிட்டு இருக்கு. அதே போல வந்து திமுக தொண்டர்கள் கிரவுண்ட்ல இறங்கி பயங்கரமா வேலை பார்க்குறாங்க. ஆனா திமுகவிற்கு எதிர்ப்பலை தான் மக்கள் மத்தியில் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? திமுகவுக்கு தமிழ்நாட்டு தேர்தலில் எதிர்ப்பலை இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. திரும்ப மீண்டும் வந்து திமுக வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆமாம், அது வந்து ஒரு மினிமம் வித்தியாசத்தினாலும் திமுக திரும்ப ஆட்சி பிடிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. ஏன் சொல்றீங்க திமுக ஆட்சி பிடிக்க வாய்ப்பு? அதாவது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபியினுடைய எதிர்ப்பு தான் காரணம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து சாலிடாக வந்து திமுக கூட்டணி தான் விழுவும். அதனால் வந்து திமுக திரும்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை, அது அவரோட ஓன் கருத்தாக இருக்கலாம். என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே சைடில் வந்து ப்ராப்பராக ஒரு பிராண்டிங்கோடு பண்ணிகிட்டு இருக்காங்க. போன எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி அந்த பிராண்ட் வைஸாகவே போயிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து உறுப்பினர் சேர்க்க கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இப்போ வந்து ஒவ்வொரு வீடுதோறும் போயிட்டுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வீடுதோறும் போகிறனால இவருக்கு மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம். இவர் ஒவ்வொரு பாலத்தில் வந்து நின்று பேசிட்டு ஒரு வண்டியில் ஏறி 10 அடி தூரம் போவார், பேசிட்டு அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே எங்கே இது பண்ணுறாங்க, பிஜேபியால் எங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க அது மட்டும் தான் தெரியுது. திமுக வந்து களத்தில் இறங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க, வீடாக பண்ணிகிட்டு இருக்காங்க, தெருவாக போயிட்டுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வண்டியில் போய் ஒரு முனையில் நின்று பேசிட்டு போகிறவங்களுக்கு அதை பற்றி அந்த அருமை தெரியாது அவங்களுக்கு. அதேமாதிரி மக்கள் வந்து இப்போ என்டிகே கூட்டணிக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னு அவர் சொல்கிறார். எந்த இதை வச்சு அவர் சொல்கிறாரு? இப்போ வந்து திமுக பண்ணுற தேர்தல் அறிக்கையில் வந்ததும் சரி, இதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்ததை அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. வீடுதோறும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்குறுதியாச்சும் போய் சேர்ந்துருக்கு. அந்த பட்சத்தில் பலனடைஞ்சவங்க கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவர் சொல்லிகிட்டு இருக்கலாம், கட்டுக்கதை சொல்லிகிட்டு இருக்கலாம், ஏதாவது வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பேசி பார்ப்போமே. சில பேர் கண்ணாடிக்கு முன்னாடி பேசி பார்ப்பாங்க, ஓகே இந்த மாதிரி பேசி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படி. அப்போ அந்த பட்சத்தில் வந்து சரி நான் பேசி பார்க்குறேன், அந்த மாதிரி அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்டிஏ கூட்டணியில் யார் பிரதான கட்சிகள்? அதிமுக, அடுத்து பாஜகவுக்கு தான் இங்கே பெரிய எதிர்ப்பலையே இருக்குது தமிழ்நாட்டில். பாஜக இருக்கிற கூட்டணிக்கு தமிழக மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு பெரிய பின்னணி. அவங்க தொகுதியில் கிட்டத்தட்ட 27 பிஜேபிக்கு சீட் கொடுத்துருக்காங்க. வாசனுடைய 5 சீட்டு ப்ளஸ் ஜான் பாண்டியனுடைய 1 சீட்டு, கிட்டத்தட்ட 33 சீட்டு தாமரையை தூள் கலப்பிடும். 33 தொகுதி திமுகவுடைய வெற்றி கணக்கில் இன்றைக்கி இருக்குது. ஒரு தொகுதியிலையும் தாமரை வெல்லாது. அவர் சொல்லிக்கலாம், அண்ணாமலைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவார், நாங்கள் தான் முன்னணியில் இருக்கோம், நாங்கள் தான் ஜெயிப்போங்க. இப்போனது அண்ணாமலை அந்த பொய் பேசுறதுலேயே பெரிய வல்லவரில் அவர். ஸோ அதனால் அவர் பேசிகிட்டு இருக்கார். அது ஒருபோதும் இந்த இடத்துல அவங்களுடைய கனவுகள் நிறைவேறாது. அண்ணாமலை சொல்கிறது அவளுக்கு எனக்கு எடுபடாது. திமுகவில் தான் இதுதான் பெருசாக வரும். அண்ணா திமுக, அண்ணாமலை அதெல்லாம் டிஎம்கே தான் வரும். அண்ணாமலை சொல்றாரு, திமுக தொண்டர்கள் வந்து கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்குறாங்க, ஆனால் மக்கள் மத்தியில் வந்து திமுகவுக்கு வந்து எதிர்ப்பலை தான் இருக்குது அப்படின்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த ஆள் டிஎம்கேக்கு தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. என்னால் இருக்குது அவங்க செஞ்ச 5 வருஷத்தில் நல்ல சேவைகள் செஞ்சுருக்காங்க. நல்ல திட்டங்கள் நிறைய தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் முக்கியம். அண்ணாமலை எதைத்தான் சொல்லலை. அண்ணாமலை சொன்ன பொய்யெல்லாம் எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்தில் அண்ணாமலை சொன்ன பொய்களை கணக்கு விட்டு பார்த்தா கவர்னர்கிட்ட ஒரு பொட்டி நிறைய புகார் எடுத்து போய் கொடுத்தாரு. அது என்ன ஆச்சுன்னு தெரில. அறிவாலயத்தோட செங்கல்ல ஒன்று பிரிப்பேன்னாரு, அதுக்கும் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ரோட்டில் நின்று சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரு, அதுக்கும் ஒரு பதிலும் இல்லை. அதுக்கப்புறம் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னாரு, இப்போ செருப்பு போட்டு தான் நடக்கிறாரு. சாட்டை என்ன ஆச்சுன்னு தெரியல. கொடுத்த அந்த பஞ்சான ஒரு பொட்டி நிறைய தூக்கி போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு, அது என்ன ஆச்சுன்னா அண்ணாமலை சொல்கிறது எல்லாமே பொய். அண்ணாமலை சொன்னதில் ஒரே ஒரு உண்மை என்னன்னா, எடப்பாடி என்ற தற்குறி இந்த தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் பாரு ஒரு முறை, அது மட்டும்தான் உண்மை. வேறு எதுவும் அண்ணாமலை சொல்கிறதுல உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அண்ணாமலை சொல்கிறது பூராவுமே பொய் ப்ளஸ் பொய் இஸ் ஈக்குவல் டு அண்ணாமலைன்னா ரெண்டும் சமமாக இருக்கும். இதுதான் அண்ணாமலை பொய்ய, வேற என்ன?
இங்கே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பே கிடையாது. இதுவரையும் ஆளுங்கட்சிக்கு வந்து எதிர்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ இங்கே திமுகவுக்கு நெகட்டிவ்ஸே கிடையாது. என்னென்ன காரணம்னா திமுகவுடைய நலத்திட்டங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய கை கொடுத்துருக்கு. அதனால் திமுகவுக்கு நெகட்டிவ் வாக்கே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க தான் முன்னணியில் இருக்காங்க. லீடிங்கில் இருக்கிறது திமுக மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 200 இடத்துக்கு மேலே திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். திமுக தொண்டன் கடுமையாக உழைப்பான் எப்பயுமே. ஸோ பேரறிஞர் அண்ணா எங்களுடைய தலைவர் சொல்லியிருப்பார், அண்ணா காஞ்சி தலைவன் அண்ணா சொல்லியிருப்பார், ஒரு கப் தேநீரை குடித்து விட்டு ஓயாமல் பணி செய்பவன் திமுக காரன் சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கு வரையும் திமுக காரன் வந்து ஒரு கப் தேநீர் குடிச்சிட்டு ஓயாமல் வேலை செய்வான், கடுமையாக உழைப்பான். அது வெற்றி தோல்வின்றது வேறு, சரிங்களா? ஆனால் அவனுடைய பணி என்றைக்கும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். அந்த தேர்தல் பணி சோன்று வேலை செய்வான். ஸோ வெற்றியை பிடிக்கிறதுக்காக அவன் கடைசி வரையும் போராடுவான். அது திமுகவுடைய இயல்பு. திமுகவுக்கு அது எதிர்ப்பலையே கிடையாது. திமுகவும் வந்து போட்டியில் கடுமையாக தான் இருக்காங்க. அதே நேரத்தில் தாவேக்காவுடைய தீவிர பிரச்சாரத்தினால யாருக்கு அது அன்ஃபேவராக இருக்கும் அப்படின்னா அது திமுகவுக்கு தான் அன்ஃபேவராக இருக்கும். அதை வச்சு தான் என்டிஏ கூட்டணி வந்து வேகமாக முன்னேறிட்டு வர்றாங்கன்னு சொல்கிறாங்க ஒழிய மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாங்களோ அத்தனை சதவீதம் வந்து திமுகவுக்கு தான் அது பாதிப்பு ஏற்படுது. உதாரணம் இதுக்கு வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா, என்டிகே கூட்டணிக்கு அவர் சப்போர்ட் இருக்குங்கிறாரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இங்கே வந்திருந்தார். அவர் சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் வரி வந்து நான் தமிழ்நாடு கட்டுற வரியை நாங்கள் ரெட்டிப்பாக கொடுக்குறோம். ரெட்டிப்பான்னா 26லேருந்து 29 பைசா தான் இங்கே வருது. ஆனால் அவர் வந்து வாய் கூசாமல் சொல்கிறாரு, நான் 55 பைசாவுக்கு மேலே நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த 55 பைசாவை இவர் இங்கே கொடுத்துருந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு இப்போ 9.5 லட்சம் கோடி கடன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடன் இன்றைக்கி இருந்திருக்காது. இப்போ அந்த 55 பைசாவை ரெட்டிப்பாக கொடுத்துருந்தா 3.5 லட்சம் கோடி தமிழ்நாடு கடனே வாங்கியிருக்காது. எதை வச்சு அவங்க சொல்கிறாங்க, இப்போ 3.5 லட்சம் கோடி வந்து அதிகமாக வாங்கினதுக்கு காரணம் இந்த இதுதான். இவங்க வந்து கொடுக்குறத வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி தேர்தல் வர்றப்ப இங்கே வந்து இருந்துட்டு ரெட்டிப்பாக கொடுக்குறோம், 55 பைசாவுக்கு மேலே கொடுக்குறோம். ஆனால் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 26லேருந்து 29 பைசா தான் இங்கே வருது. இந்த 26லேருந்து 29 பைசா வச்சுக்கிட்டு இங்கே இவ்வளோ மேம்பாலம் திறந்துருக்கு, இவ்வளோ ரோடு போட்டிருக்காங்க, கட்டாத 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டாத பாலத்துலேருந்து ரோட்லேருந்து இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, ஐடி பார்க் கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வர்ற இதில் 1500 கொடுக்க போகிறாங்க. மகளிருக்கு 1000 ரூபா பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வர்ற இதில் 2000 கொடுக்க போகிறாங்க. குவிண்டலுக்கு 3500 ரூபா வந்து குவிண்டலுக்கு கொடுக்க போகிறாங்க விவசாயிகளுக்கு. கரும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 4000 கொடுக்க போகிறாங்க. எதை வச்சு கொடுக்க போகிறாங்க, இவங்க கொடுக்குற அந்த வரியை வச்சு 26 பைசா 29 பைசா வச்சு இவ்வளோ ஆளுமையாக இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா இதுதான் ஆளுமை. இதுதான் வந்து திராவிட மாடல் ஆட்சி. எக்கனாமிக் வயசில் ஜிடிபி வயசில் இன்றைக்கி தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குது. எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷனில் இன்றைக்கி நம்பர் 1ல் இருக்குது. எதை வச்சு இவங்க சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணி, எதை வச்சு இவங்க சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணிக்கு பெரிய அலை வந்து திரண்டு வருது? எந்த அலையில் திரண்டு வருது? இவங்கள்ட்ட என்ன இது இருக்குது, என்ன இவங்க டேட்டா காமிக்க முடியும்? இவங்க கொடுக்குற நம்ம கட்டுற வரியை ப்ராப்பராக வந்து கொடுத்துருந்தா 2 மடங்காக கொடுக்குதுன்னு வாய் கூசாமல் சொல்கிறாரு. அதை கொடுத்துருந்தா 3.5 லட்சம் கோடி கடனே வந்திருக்காது. 9.5 லட்சம் கோடி கடன், 9 லட்சம் கோடி கடன்கிறாங்க. கடன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ராப்பராக அந்த நம்ம கட்டினதை கொடுத்துருந்தா கடன் வந்திருக்காது. அவங்க கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும்னு இப்போ நம்மளை ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, கோடிகள்லேயே புரள்ற திமுக அப்படின்னு சொல்கிறவர் பாடி கூடவே போட்டுன்னுக்கிறாரு. அவர் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் பாடி தான் வருது. முதல்ல 41 பாடி, அப்புறம் 5 பாடி, அப்புறம் 3 பாடி, அப்புறம் 2 பாடின்னு கிட்டத்தட்ட ஒரு 55-60 பாடி ஆகிட்டார் நிறைய பேர் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி கோடிகளை பற்றி பேசி நம்மளை வந்து இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறவர் பாடி கூடவே போய்கிட்டு இருக்காரு. அந்த பாடியை கூட இனிமேல் பனையூரில் எடுத்துகிட்டு வந்து அஞ்சலி செலுத்துவாருன்னு நினைக்கிறேன். இந்த வந்து எந்த கட்சிக்காரனுமே வந்து தான் கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு மக்களை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த உணர்ச்சி பூர்வமாக பேசினா வின் பண்ணலாம் அப்படின்னு எல்லா கட்சியும் சொல்கிறது தான். நான் ஒன்று சொல்கிறேன், திமுக காணாத தோல்வி இது வரைக்கும் கிடையவே கிடையாது. திமுக மாதிரி ஒரு தோல்வி பெற்ற கட்சி இது வரைக்கும் இல்லவே இல்லை. ஆனால் திமுக எத்தனை முறை தோற்றாலும் பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வர்றது தான் திமுக, புரியுதா? அதனால் அவங்க வந்து அவங்க கட்சி தொண்டர்களை ஒரு வேலை செய்கிறதுக்கு உண்டான வேலையாக நாம் என்டிஏ தான் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து ஒன்றும் நம்ம பெருசாக எடுத்துக்கலாம். அவங்க கட்சிக்காரங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. அண்ணாமலை சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். உண்மையிலுமே அண்ணாமலை வந்து இப்போ அண்ணாமலை ஒதுக்கி வச்சுக்கிறாங்க, உள்ளே இறங்க உள்ள எதனால் ஒதுக்கி வச்சுக்கிறாங்கன்னு தெரியாது. அண்ணாமலை உண்மையிலுமே நல்ல மனுஷன். அதை புரிஞ்சுக்கிற சக்தி எங்கள் ஜனங்களுக்கு யாருக்குமே கிடையாது. என்னோட கருத்து கருப்பில் அதுதான் சொல்லுவேன் நான். உண்மையிலுமே சூப்பர் மனுஷன்.
எடப்பாடி ஆட்சி விட்டு போகிறப்ப 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போகிறாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு 1.5 லட்சம் கோடிக்கு மேலே வட்டியே கட்டியிருக்கு. வட்டி கட்டி அதுக்கப்புறம் வர்ற கடனை வந்து மேற்கொண்டு வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா சேலரியாக கவர்மெண்ட் ஜாபில் அங்கே நார்த் இந்தியாவில் பீகார், ராஜஸ்தான் மாதிரி கடன் வாங்கி அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம அந்த கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு விளையாட்டுத்துறை எடுத்துப்போமே, விளையாட்டுத்துறையில் இது அளவுக்கு இல்லாத அளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஒலிம்பிக் எங்கேயாச்சும் நடந்து பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் செஸ் ஒலிம்பிக் இங்கே தான் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. கார் ரேஸ் நடந்திருக்கு. பல விளையாட்டுத்துறையை மேம்படுத்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா போய் கோல்டு அடிச்சுட்டு வந்திருக்காங்க, சில்வர் அடிச்சுட்டு வந்திருக்காங்க, நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுற இனோவேட்டிவான திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து தருது. அந்த அளவுக்கு வந்து திராவிட மாடல் மேலே போயிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு விவசாயத்துறை எடுத்துப்போமே, விவசாயத்துறைக்கு நெல் கூட ஒன்றும் இல்லை, நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு கதை கட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பல கோடி ரூபாய்க்கு வந்து ஒரத்தநாட்டில், தஞ்சாவூர் ஒரத்தநாட்டில் நெல் கூட ஒன்று போட்டிருக்காங்க பல கோடி ரூபாய்க்கு. அதே மாதிரி மிஷினரிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரே நாளில் 5000 மூட்டை வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி மூலியமாக இது பண்ண முடியும். 5000 மூட்டை நெல் பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. அதே ஒரத்தநாட்டில் ஒரு பக்கம் விவசாயம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் டைட்டில் பார்க் வந்துருச்சு, நியூ டைட்டில் பார்க்கு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிட்டாங்க சேர்ந்து. இப்போ இன்னொரு டைட்டில் பார்க்கு தஞ்சாவூர்லேயே கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஐடி செக்டர், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் ஸ்டேடியம், ஒரத்தநாட்டில் இண்டோர் ஸ்டேடியம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து அது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் ஈக்குவல் டெவலப்மெண்ட். அப்படிங்கிறப்ப கிராமமாக இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணிக்கு பெரிய ஆதரவு இருக்குது. எந்த வகையில் என்டிஏ கூட்டணிக்கு பெரிய ஆதரவு இருக்குன்னு அண்ணாமலை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. பத்திரிகையாளர் மணின்னு ஒருத்தர் பேட்டியெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பத்திரிகையாளர் மணி எப்படி பேசுவார்னா, எலெக்ஷன் வந்துட்டா திமுக காரன் தீயா இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். திமுக காரன் எப்பவுமே தீயாக தான் இருப்பான். அதாவது இவன்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திப்பான். ஆனால் திமுக காரன் அப்படி இல்லை, எல்லா நேரத்துலையும் மக்களை சந்திப்பான். அதனால் அது அப்படி தான்.